ஹரியானாவின் 10 ஆண்டு கால வழிக்கு தேர்தல் மூலம் காங்கிரஸ் முடிவு கட்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஹரியானா சட்டசபை தேர்தல் அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதனிடையே சட்டப்பேரவை தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சி அறிக்கையை வெளியிட்டது. அதில் 2 லட்சம் வேலைகள், 300 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஹரியானாவின் 10 ஆண்டு கால வழிக்கு காங்கிரஸ் முடிவு கட்டும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 10 ஆண்டுகளில் ஹரியானா மாநிலத்தின் செழிப்பு கனவுகள் மற்றும் அதிகாரத்தை பாஜக பறித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். சேமிப்பிலிருந்து ஆரோக்கியம் வரை சமூக பாதுகாப்புக்கான உரிமைகளை பாதுகாத்தல், வேலை வாய்ப்பு என ஒவ்வொரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் காங்கிரஸ் உத்தரவாதம் அளிக்கிறது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.